இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20 வருடங்களை முடிக்க போகுது. நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி முழுமை பெறாது. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. நீங்க அனுப்பக்கூடிய அந்த பாராட்டி அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நாங்க இன்னும் இந்த நிகழ்ச்சியை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் எங்களுக்குள்ள வருது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், படிக்கிற இடங்கள்ல நம்ம பாகுபாடு காட்டப்படுது. அந்த பாகுபாடுகளை நாம் எப்படி கையாளுவது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆணா பெண்ணா, நம்முடைய பாலினத்தை வச்சு, நம்முடைய நிறத்தை வச்சு, நம்முடைய கலாச்சாரத்தை வச்சு, அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதா தெரியலையா அப்படின்னு வச்சு கூட பாகுபாடு காட்டப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட பாகுபாடை தேவன் விரும்புவது இல்லை. நம்ம ஒன்றா சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும். இதை தான் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமுதாயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதற்கு இந்த பாகுபாடு காட்டப்படுறதை நம்ம நீக்கணும். இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கோம். நரேன் பாபு அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பதவி அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. அவங்களுக்கு நிறைய சவால்கள் வந்தது. அப்படிப்பட்ட சவால்களை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் நரேன். இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கிற சிட்டியோட குளோபல் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் 6th படிக்கும்போது நான் என் அப்பாவோட சகோதரர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தேன். முதல்ல அவர் குடிகாரராக இருந்தார். நைட்டும் பகலும் சண்டை போட்டுட்டே இருப்பார். அப்புறம் அவர் ஆண்டவர் இயேசுவை தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கிட்டப்ப அவரோட வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு. அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி வந்ததை நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட முதல் முறையாக சர்ச்சை பற்றி சொன்னார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள்னு ரோமர் 3:23 தேவனோட வார்த்தை சொல்லுது. அப்ப என்னை பத்தி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. பாவம்னு சொல்ற எதையும் நான் செய்யலனாலும் கூட, ஆனா எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கு. பாவம் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் தேவனோட மகிமையை இழந்தாங்கன்னு அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு. இயேசுவை என்னோட ரட்சகரா ஏத்துக்கணும், அவரை என்னோட இதயத்துல அழைக்கணும்னு அன்னைக்கே நான் முடிவெடுத்தேன். அப்ப அவர் என் வாழ்க்கைய முழுசா மாத்திட்டாரு. ஆரம்பத்துல கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்காலத்துல என்ன நடக்கும், எனக்கு வேலை கிடைக்குமான்னு என்னோட எதிர்காலத்தை பத்தின கவலை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நான் என்னோட பாரத்தையும் எல்லா கவலைகளையும் தேவன் கிட்ட விடுறதுக்கு ஆரம்பிச்சேன். 2007 நான் ஒரு பெரிய நிறுவனத்தோட இணைஞ்சு வேலை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாள்ல இருந்து என்னோட கார்ப்பரேட் பயணம் தொடங்குச்சு. பல நேரங்கள்ல நான் சவால்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் வந்து தங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல முற்றிலும் நேர்மையா வேலை செய்யணும்னு இப்படிப்பட்டவங்களுக்கோ அல்லது அறிமுகமானவங்க மூலமா வந்தவங்களுக்கோ அல்லது வேலை கிடைக்கிறதுக்காக யாருக்காவது அழுத்தம் கொடுக்கறவங்களுக்கு வேலை தரக்கூடாதுங்கிறதுல நான் கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்தினேன். அதை நான் சரியாவும் செஞ்சேன். நேர்மையை பைபிள்ல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். யோசேப்பு ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சதை நாம பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய பதவியில அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட ரொம்ப பார்வோன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு யார்கிட்டையும் எந்த பாகுபாடுமே காட்டவே இல்லை. தன்னோட சகோதரர்கள் கிட்டையும் கூட. நான் எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையோட செய்வேன். அப்ப மற்றவங்க அந்த விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா என்னோட இயக்குனர்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நேர்மையா செய்வேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. 2016 வருஷம் திரிபுரா கூட எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. 2017 ஆசீர்வாதமா முதல் குழந்தை பிறந்துச்சு. அவளோட பேர் நித்யா. அவளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பையனும் பிறந்தான். அவனோட பேரு ரூஃபஸ். எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அது என்னன்னா, தேவனை வணங்குறவங்க அல்லது தேவனை வணங்கணும்னு விரும்புறவங்க தார்மீக மதிப்புகள்லையும் அறநெறிகள்லையும் கவனம் செலுத்தணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் சரி, இல்லைன்னா சர்ச்சில்னாலும் சரி, நீங்க அவைகளை வெளிப்படுத்தணும். அப்படி நீங்க செய்யறப்ப மற்றவங்க உங்களை ரோல் மாடலா பார்ப்பாங்க.
இந்த விஷயங்களுக்கு நாம ஒருவேளை முக்கியத்துவம் தரலன்னா இயேசு நமக்காக என்ன செஞ்சாருன்னு நம்மளால ஒருபோதும் சொல்ல முடியாது. நன்றி நரேன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம அதிக நேரம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க, எப்படி நேர்மையாக நடந்துக்கிறீங்க, இது எல்லாமே அவங்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளை படிக்கிறாங்க. நீங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சரியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மனுஷங்களுக்காக செய்யாதீங்க, தேவனுக்காக செய்யுங்க. எப்பவுமே நேர்மையாக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பைபிள் வசனங்களை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் இடைவேளைக்கு பிறகு. பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் உங்களை மத்தவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலயும் சமுதாயத்திலயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரை உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது படிக்கக்கூடிய இடத்துல பாகுபாடு காட்டப்படும் போது அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே ஒரு வேலைக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கனவு கண்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேலை கிடைச்சி ரொம்ப சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வேற மாதிரி இருக்கும். நிறைய பாகுபாடு நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணாக இருந்து ஒன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பாகுபாடு வரும். சில நேரம் உன் வயசை விட என் அனுபவம் அதிகம் அப்படின்னு கூட ஒரு பாகுபாடு வரும். இப்படி உங்களுடைய பாலினத்தை வச்சு நிறம், கலாச்சாரம், இப்படி எல்லாவற்றையுமே உங்ககிட்ட காமிச்சு உங்ககிட்ட ஒரு பாகுபாடு காட்ட ஆரம்பிப்பாங்க. சிலர் உங்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். இந்த மாதிரி யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்காரு. உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் அவர் வழி நடத்தி வந்திருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் பைபிள் வசனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இந்த உலகம் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபடுத்தி காட்டினாலும் கூட நம்முடைய தேவன் நம்மளை சமமாக தான் படைச்சிருக்காரு. அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை அப்படின்னே பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. மற்றவங்க உங்கள் வேலையை இது ஒன்றால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? என் தேவனால என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகளில், போராட்டங்களை உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. யாராவது உங்களை கேலி பண்ணினாங்க அப்படின்னா தேவன் நம்ம எல்லாத்தையுமே சமமாக தான் படைச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கூட பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். பரேலியில் இருக்கும் கிரைஸ்ட் சர்ச் CNI-யில் இருந்தோம் ஜெய்ப்பூரில் இருக்கும் யாவே வொர்ஷிப்பர்ஸில் இருந்தோம்
மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கும் எபெனிசர் ஃபவுண்டேஷன் மிராஜ் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஜூன் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வருகிற இந்த அழகான பாடல்களை CBN இந்தியா யூடியூப் சேனலிலும் கலர்ஸ் டிவியிலும் பாருங்கள். இன்னும் அதிகமான கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்காக CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, நம்ம படிக்கக்கூடிய இடத்துல நம்ம மேலே பாகுபாடு காட்டும்போது அதை நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான். இதில் உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, பெரியவங்க, சின்னவங்க அப்படி எந்த வித்தியாசமும் கிடையாது. தேவன் நம்ம எல்லாருக்காகவுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம அந்த திட்டத்தில் நிலைச்சு இருக்கும்போது சரியான நேரத்தில் தேவன் நமக்கான வழிகளை திறக்கிறார், நமக்கான வெற்றியை தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல வேலைக்காக, படிப்பிற்காக, அலுவலகத்திற்காக, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நீங்க உங்களுடைய சாயலை எங்களை படைச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆணென்றும் பெண்ணென்றும், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பார்க்காம, பாகுபாடு காட்டாம எங்க எல்லாரையும் நீங்க சமமா பார்க்குறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, படிக்கிற இடத்துல பாகுபாடு காட்டப்படுறதுனால, வித்தியாசம் காட்டுறதுனால மன வருத்தத்தோடு, வேதனையோடு சோர்ந்து போய் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மன வருத்தங்களை, வேதனைகளை நீங்க சரி பண்ணுங்கப்பா. அவங்க சோர்ந்து போய் செயல்படாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு நோக்கத்திற்காக அந்த இடத்துல வேலை பார்க்க, படிக்க நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அந்த நோக்கத்துல, திட்டத்துல அவங்க உறுதியா நிலைச்சிருந்து தொடர்ந்து செயல்பட அவங்களுக்கு நீங்க கிருபையை தாங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நீங்க அவங்கள பலப்படுத்துங்கப்பா. அதே நேரம் நாங்களும் மற்றவங்க கிட்ட எந்த பாகுபாடும் காட்டாம, வித்தியாசம் காட்டாம எல்லாரையும் அரவணைச்சு போக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க மேல அன்பு காட்டுவது போல மற்றவங்க கிட்ட நாங்க அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் எப்பவுமே உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்க கூடவே இருக்கிறதுனால சூழ்நிலைகள் எல்லாமே மாறுறத உங்களால பார்க்க முடியும். அதனால நீங்க மனுஷங்களுக்காக வேலை செய்யாதீங்க, தேவனுக்காக வேலைகளை சிறப்பா செய்யுங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். Love is patient. প্রেম স্নেহিল হয়। প্রেম লে ঢা গর্দাই না। প্রেম নিজে প্রশংসা কখনো নিজে করে না। से अभिमानी हुए नहीं। प्रेम सख्त नहीं ਹੁੰਦਾ, प्रेम खुदगर्ज नहीं ਹੁੰਦਾ ਅਤੇ ਆਸਾਨੀ ਨਾਲ प्रेम क्रोधी नहीं बनता। वह बुराइयों का कोई लेखा जोखा नहीं रखता। মরম বিয়া কামতে খুশি নাপায়, But rejoices with the truth. প্রেমে সদায় ৰক্ষা কৰে। સવય કુરામાં વિશ્વાસ રાખદછ। প্রেম আশাতেই পূর্ণ হয়। से सहनशील अटे। प्रेम कभी खत्म नहीं होता, पर भविष्यवाणियाँ खत्म हो जाएंगियाँ। दूसरी भाषाओं को बोलने की क्षमता रखने वाली जीभें एक दिन बंद हो जाएंगी। দিমাগ বেছি ভাল থাকিব, হইলে বি একদিন এইটোখন চবেই পাহৰি যাব। அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதனால் இப்போ நீங்கள் எந்த இடத்துல துன்பப்படுத்தப்படுறீங்களோ அதே இடத்துல ஒரு நாள் அதிகாரியாக நீங்கள் வருவீங்க. அதனால் கிறிஸ்துவுடைய அன்பில் நீங்கள் எப்போவுமே நிலைச்சிருங்க. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை முடிக்க போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் இந்த கொயர் தான் ஸ்பெஷலான பகுதி. அது பார்வையாளர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த கொயர் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒளிபரப்பை தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம்.
சின்ன வயசுல இருந்து பாடக்கூடிய ஆர்வம் எங்களுக்கு இருந்துச்சு. அதோட தேவன் உனக்கு ஏதாவது திறமை தந்திருப்பாருன்னா தேவனோட மகிமைக்காக அதை கண்டிப்பா நீ பயன்படுத்தணும் அப்படின்னு என் பாட்டி கூட என்னை ஊக்குவிச்சாங்க. நீ அதை பயன்படுத்தணும். அதனால நாங்க ஊக்கப்படுத்தப்பட்டதா நாங்க நினைச்சோம். சர்ச் கோயிரை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு கடினமா உழைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொயரோட திறமையும் அவங்களோட அழகான இசையும் அதை ஒரு தேசிய பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து அதை மற்றவங்க கிட்டையும் அதை அழகா பகிர்ந்து அதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சர்ச் கொயரை ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 25 பேரை ஒன்றா கவர் பண்ணுறது, அவங்களோட லைட்டிங் பார்க்கறது, அதுக்கப்புறம் யாரை ஷூட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்கும், இது எல்லாத்துக்குமே சர்ச்சோட அனுமதி வேணும், சர்ச் பாஸ்டர்களோட அனுமதி வேணும். இதுக்காக பல விதங்களில் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. சிபிஎன்ங்கிறது ஒரு பாரா சர்ச் ஆர்கனைசேஷன். இவங்களோட முயற்சி நாம ரொம்பவே பாராட்டக்கூடியதா இருக்கும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கீர்த்தனைகள் மற்றும் சுவிசேஷ பாடல்களை டிவி, சோசியல் மீடியா மூலமா பார்க்க முடியும். நாங்க ஸ்டுடியோல இருந்தோம், செக்மெண்ட் ப்ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரம் ஸ்கிரீன்ல வந்த பாட்டு இதுதான், தேவன் எவ்வளோ பெரியவர். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டாகும். அதை கேட்ட உடனே சர்ச் இருக்கிற சொந்த ஸ்டெயின் கிளாஸ் ஜன்னல்கள், உயரமான மரத்தூண்கள், சீலிங்ஸ், இசைக்கருவிகள், இவை எல்லாமே ஒரு நொடி எங்க மனசுல இறங்கி வந்துடுச்சு. சொல்ல போனா ஒரு ஸ்கிரீன் தான் கான்சர்ட் இடமா எங்களுக்கு மாறிடுச்சு. அப்பதான் இந்த செக்மெண்டோட பேர் சர்ச் கொயர்ஸ் இன் கான்சர்ட் இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதை கேட்டதுமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஐசக் அவங்க என்னோட கொள்ளு தாத்தா. ஐசக் அவங்க லக்னோவில் இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நிறைய ஆண்டவரோட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட பாட்டுகளை எழுதவும் செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய சர்ச்களை கவர் பண்ண எங்களோட வேலையை விரிவுபடுத்த முடிவு செஞ்சோம். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் டீமோட வளர்ச்சியை நாங்க கண்ணால பார்த்து அதை நாடு முழுசா இருக்கிற நிறைய சர்ச்சுகளை அதை கவர் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷனையும் டீமையும் நாங்க விரிவுபடுத்த செஞ்சோம். இந்த செக்மெண்ட்டை தயாரிக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த செக்மெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தேவனோட மகிமைக்காக வித்தியாசமான ஒன்று செஞ்சிருக்கோன்னு தோணும். எங்களோட முயற்சியால ராஜஸ்தானோட சின்ன சர்ச்சுகள்ல இருந்து பெரிய சர்ச்சுகள் வரைக்கும் சிபிஎனோட இந்த பகுதியால சர்ச் கொயர் கான்சர்ட் மூலமா தேவனோட மகிமையில பங்குதாரர்களாக ஆக முடிஞ்சது. நான் சிபிஎனுக்காக வெவ்வேறு செக்மெண்ட்கள் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சர்ச் கோயர் செக்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். எப்போ நாங்கள் போனாலும் சரி, நாங்கள் 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். ஜெபம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம். சர்ச் கோயர் ஷூட் பண்ணுறதுல எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இந்த குழுவுடைய வேலை ரொம்பவே அற்புதமானது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தேவனுக்காக பிரயாசப்பட்டது வீண் போகாது அப்படிங்கிற ஒரு பைபிள் வசனமும் இருக்குது. அதனால் இதற்காக உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரயாசம் வீண் போகாது. நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்.
நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு அங்கத்தினர் ஆகலாம். அதற்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல பாகுபாடு காட்டும்போது அந்த நேரத்தில் தேவன் நம்ம கூட இருக்காரு, அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. படிக்கக்கூடிய இடத்துலையும் நம்மக்கிட்ட பாகுபாடு காட்டப்படுதா, அந்த நேரத்துலையும் நம்ம தேவனை சார்ந்தே இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். அது மட்டும் இல்லை, மற்றவங்க கண்களில் நமக்கு தயவையும் அவர் கட்டளையிடுகிறார். இதுதான் நம்ம நரேனுடைய சாட்சியிலையுமே பார்த்தோம். அதனால் நீங்கள் தேவனை மட்டுமே பாருங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.